Hi everyone, this is Dr.Rupha from Smilecraft Dental Clinic. நம்ம இன்னைக்கு dental myth-ஓட part 2 என்னன்னு பார்க்க போறோம். So part 2 is about dental flossing. ஸோ டெய்லி ஓரல் ஹைஜீன் ரொட்டீனில் ப்ரஷிங் அண்ட் மவுத் வாஷிங் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு டென்டல் ஃப்ளாஸிங்கும் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். ஏன் சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா பல்லோட மேஜர் போர்ஷன், தட் இஸ் மேலே இருக்க போர்ஷன், ஃப்ரண்ட் அண்ட் பேக் போர்ஷன் ப்ரஷ்ஷால் ஆக்சஸ் பண்ணி உங்களால் க்ளீனாக வச்சுக்க முடியும். பட் பல்லோட இடுக்கில் போயிட்டு உங்களோட ப்ரஷ் வந்து ஆக்சஸ் பண்ணி க்ளீன் பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஸோ தேர் கம்ஸ் தி ரோல் ஆஃப் டென்டல் ஃப்ளாஸஸ். ஸோ நீங்கள் வந்து ப்ரஷிங் உங்கள் ரொட்டீனில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஃப்ளாஸிங்கையும் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து பண்ணிங்கன்னா உங்கள் வாயில் வர மேஜர் பிரச்சனையை நீங்கள் ஈஸியாக தவிர்க்கலாம். ஏன் சொல்கிறேன்னா அந்த இடுக்கில் தான் போய் உணவு துடுக்கல் மாட்டிடுச்சுட்டு உங்களால் எடுக்க முடியாமல் அது அங்கேயே ஸ்டே ஆகும்போது என்ன ஆகும்னா அது சொத்தையாக மாறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது உங்களுக்கு. ஸோ பல் சொத்தையில் இடுக்கில் வருது, அப்புறம் ஈர் பிரச்சனைகள், ஈர் ரிசீட் ஆகிற பிரச்சனைன்னு சொல்கிறோம், நம்ம ஈர் இறங்குற பிரச்சனைகள். ஸோ அதனால உங்களுக்கு கேப் பெருசாகிட்டு உங்களுக்கு பல் பிரச்சனைகள் ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஜென்ரலாக நம்ம என்ன நம்பப்படுறோம் பார்த்தீங்கன்னா, என்ன மித்து பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஸிங் பண்ணால் பல் இடையில கேப் அதிகரிக்கும், பல் வீக் ஆகிடும், ஈர் பிரச்சனை ஜாஸ்தியாகும் தான் நம்பப்படுது. ஸோ அதெல்லாம் இட்ஸ் அ மியர் மித்து தான். ஸோ ஃப்ளாஸிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ் ப்ரஷிங். ஸோ நீங்கள் ஃப்ளாஸிங் பண்ணால் உங்கள் பல் இன்னும் ஹெல்த்தியாகவும் ஈர் ஹெல்த்தியாகவும் யூ கேன் மெயின்டைன். ஸோ ஃப்ளாஸஸ்லேயே பார்த்தீங்கன்னா தேர் ஆர் மெனி கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளாஸர். லேட்டஸ்ட்டாக வாட்டர் ஃப்ளாஸிங் வந்துருக்கு உங்களுக்கு. நம்ம கன்வென்ஷனல் ஓல்டன் மெத்தட் வந்து வேக்ஸ்டு நூல் மாதிரி இருக்கும், நூல் மாதிரி இருக்கும், அதை வச்சு நீங்கள் ஃப்ளாஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கோ டு யோர் நியர்பை டென்டிஸ்ட். என்ன உங்களுக்கு எது நல்ல கன்வீனியன்ட் டெக்னிக்னு அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தே வில் டீச் யூ அ பர்டிகுலர் டெக்னிக் டு ஃப்ளாஸ். அதை வச்சு நீங்கள் வந்து ஜென்ரலாக ஃப்ளாஸ் பண்ணி மெயின்டைன் அ குட் ஓரல் ஹைஜீன். கீப் ஸ்மைலிங் ஆல்வேஸ். தேங்க்யூ ஸோ மச்.